Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் ஜூஸ் ரெசிபி. இது வந்துட்டு குக்கும்பர் மின்ட் கூலர். செம்ம ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் இந்த டைம்ல குடிக்கிறதுக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்ப முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூப்பரான ரெஃப்ரெஷிங்கான ஒரு குக்கும்பர் மின்ட் கூலர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெள்ளரிக்காயை எடுத்திருக்கிறேன் நான். இந்த மாதிரி பெரிய வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க, இல்ல சின்ன பிஞ்சு வெள்ளரிக்காய் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப வந்துட்டு நம்ம தோலை சீவிடலாம். ரெண்டு சைடையும் கட் பண்ணிடுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதுல வந்துட்டு நம்ம இந்த வெள்ளரி பிஞ்ச நறுக்கி போட்டுடலாம். இது கூட கொஞ்சமா புதினா இலை போட்டுக்கலாம். ஒரு 4-5 இலை போட்டுக்கோங்க. கொஞ்சமா இஞ்சி நறுக்கி வச்சிருக்கிறேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் போட்டுக்கலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்து வச்சிருக்கிறேன், அந்த சாறு இதுல விட்டுறலாம். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை உங்களுக்கு எவ்வளவு டேஸ்ட் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட் சேர்த்திக்கலாம், இது ஒரு நல்ல பிளேவர் கொடுக்கும். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சீரகத்தூள். நான் இன்னைக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன், நீங்க அதுக்கு பதிலா தேன் கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சமா ஐஸ் கியூப்ஸ் சேர்த்திக்கலாம். இதுல ஐஸ் கியூப்ஸ் இல்லைன்னா தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சிட்டு போறோம். இப்ப நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்ப இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு இதை வந்துட்டு வடிச்சிடுங்க. இது மாதிரி நல்லா கம்ப்ளீட்டா வடிகட்டிடுங்க. ஜூஸ் வந்து நல்லா திக்காவே இருக்குது. நீங்க கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக்காவே வேணாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்க கொஞ்சம் லிக்விடா வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது தேவைப்பட்டா நீங்க இதுல சேர்த்திக்கலாம். இப்போ நம்மளோட ஜூஸ் ரெடி ஆச்சு. இதை எப்படி சர்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்ல கொஞ்சமா உப்பு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு லாங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு இந்த ரிம்ல வந்துட்டு கொஞ்சமா லெமன் ஜூஸ் இப்படி தடவிட்டு உப்புல இப்படி தொட்டு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த கிளாஸ்ல தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப்ஸ் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா சப்ஜா சீட்ஸ் வந்து இந்த மாதிரி ஊற வச்சு வச்சிருக்கேன். ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறிடும். இப்போ சப்ஜா விதைய தேவையான அளவுக்கு இதுல சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸ்ல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ஜூஸ் வந்துட்டு இதுல ஊத்திடலாம். இதுக்கு மேல டெக்கரேஷனுக்கு ஒரு குக்கும்பர் ஸ்லைஸ் வந்துட்டு இந்த மாதிரி வச்சிருங்க. அவ்வளவுதான், சூப்பரான நம்மளோட சம்மருக்கு ஏத்த ஒரு குக்கும்பர் மின்ட் கூலர் இப்ப ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.